தந்தை பெரியார் அவர்களை பற்றி எழுதுகின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் எனக்கும், ஆனால் ஒருவேளை சமூகத்திலே மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கின்ற நீண்ட காலம் சொல்லப்படாத ஒரு செய்தியை கொடுக்கின்றார். கதர் துணியை விற்பதற்கு அவர் மூட்டையா கதர் துணியை எடுத்துக்கொண்டு தோளிலே சுமந்து கொண்டு விற்றார் என்கின்ற சரித்திரம் நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும். அவர் தான் கதர் துணியை தோல். அவருடைய இன்னொரு பர்சனாலிட்டி அது. புரியுதுங்களா? மூதறிஞர் ராஜாஜி அவர்களை பற்றி எழுதுகின்றார். பெரிய வழக்கறிஞர் அவர். பால்ய மனத்திற்கு எதிராக நின்றவர். காந்தியடிகள் வந்தால் அவருடைய வீட்டில் தான் தங்குவார் என்று எழுதுகிறார். அவரவருக்கு என்ன செய்திகள் தேவையோ இந்த சமூகத்திற்குள் பிளவுகளை உண்டு பண்ணாத வகையிலே அந்த எழுத்து அமைந்திருக்கிறது என்பதை உங்கள் பார்வைக்கு வைக்க விரும்புகிறேன். ரொம்ப கத்தி மேல நடக்கிற மாதிரி ஐயா நடந்திருக்கார். எது வைக்க வேண்டுமோ அதை வைத்து எது நமக்கு தேவையோ அதோடு இந்த நூல் சிறப்பு பெற்றிருக்கின்றது. ஊமைத்துறையை சொல்றார். எட்டயபுர கவிஞரை சொல்லிவிட்டு எட்டை கட்டபொம்மன் வரார். அப்படியே சிவகங்கையை சுத்தி இங்க எங்க எங்க எல்லா பக்கங்களையும் போய் ஒரு பெருந்தலைவர் ஆற்றி இருக்கின்ற பங்கு. எல்லாருமே படிக்காத மேத நம்ம ஏன் படிக்கணும்? நம்ம பசங்களுக்கு இந்த ஊடகம் பாருங்க, ஒரு இலக்கிய நிகழ்ச்சி, ஒரு மழை பொழிவு விடுங்க. நவம்பர்னாவே மழை காலம் நமக்கு தெரியாதா? மழை காலம் அதனால்தான் வரலன்றது இல்ல. ஒரு இலக்கிய நிகழ்ச்சிக்கு நம்ம எவ்வளவு மெனக்கட வேண்டியது இருக்கிறது. எத்தனை அழைப்புதல்களை அழைத்தால் அதில் ஒரு 10% தான் வருகின்றார்கள். ஒரு காணொலி மூலமாகவும் வீடியோலையும் ஊடகத்தினுடைய கவர்ச்சியிலுமே பார்த்து மயங்கி ஒரு வகையில ஹேண்டிகேப்ட் ஆயிட்டோம். கண் பார்க்காமல் எதையுமே கிரகிக்கின்ற கனமான செய்திகளை உள்வாங்குகின்ற திறனை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். கேட்கின்ற செய்தியின் அடிப்படையில் நாம் தான் அதை உருவகப்படுத்திக்கணும். கிரியேட்டிவிட்டி வரணும். ஒரு கதையை சொல்ல வேண்டும் என்றால் உடனே டிவியை போட்டு அது அவனுடைய கற்பனை, அவனுடைய இமேஜினேஷன். அந்த கதையை கேட்கின்ற பொழுது உங்களுடைய கற்பனா திறம் எங்கே போகின்றது என்பதை நாம் தொலைத்திருக்கின்றோம். இந்த புத்தகம் ஒரு உறுதிமொழியை கொடுக்கின்றது. ஒரு இடத்திலும் ஒரு வீரனை பற்றி அவர் விவரிக்கின்ற பொழுது அந்த வீரன் அது ஸ்பிரிட் என்கிறாமே, அந்த வீரனுடைய உத்வேகமுள்ள ஆவி என்பது நமக்குள் புகுந்து கொள்கிறது என்பதை உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். அதுதான் இருக்கணும். யாரை பற்றி பேசுகிறோமோ, சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பு தெல்லாம் அவர் இல்லைன்னா நமக்கு யாருக்காவது அவசிய தெரிஞ்சுட்டு வைப்பது. இது ஸ்பீக்கருக்கும் லிசனருக்குமான தொடர்பு நிலையை கொஞ்சம் இறுக்கமாக்குறது. இறுக்கம் என்பது நான் நெகட்டிவா சொல்லல, உங்களுக்கு எதிர்ப்பதமாக இன்னும் கொஞ்சம் இறுக்கம் என்ன சொல்ல வரேன், நெகிழ்ச்சியாக நெருக்கத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரு நீண்ட உரையாடல ஒரு ஆர்டிகல் பேஸ்புக்ல போட்டா கூட படிக்க மாட்டாங்க யாரும். அப்படியே கடந்து போகின்ற மனிதர்கள். பொருள் எல்லாம் மாறி போயிட்டு லைக்னு ஒரு பட்டன் இருந்தா கட்டிட்டாங்க. அப்பனா நம்ம போட்டிருக்க போஸ்டுக்கு லைக்னு அர்த்தமா? விரும்புகிறார்கள் என்ற பொருளா? பார்க்கப்பட்டதன் பொருள் அவ்வளவுதான். லைக்னு போட்டு டச்னு அடிச்சிட்டாங்கன்னா அந்த பதிவை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். விரும்புகிறோம் அர்த்தம் கிடையாது. ஏன்னா அங்க டிஸ்லைக்னு ஒரு பட்டன் கிடையாது. இருந்தா அதை தட்டி இருப்பாங்க. புரியுதுங்களா? ரீல்ஸ்ல மாத்திரம் தான் டிஸ்லைக் உண்டு. எனவே அந்த வகையிலே கடந்து போகின்ற ஃபாஸ்ட் ராபிட் growth என்று சொல்லுகிறோமே, ஸ்விஃப்ட் மூவ்மெண்ட் வாங்க. அடுத்து என்ன பரபரப்பான் இருக்கான் பையன். சின்ன புத்தகமா இருந்த பரவாயில்ல, ஹேண்டியா இருந்த பரவாயில்ல. என்ன ஒன்லைன் ஸ்டோரி சொல்லுங்க, ஒன்லைன் ஸ்டோரி சொல்லுங்க. என்ன ஒன்லைன் ஸ்டோரி? என்ன சொல்ல முடியும் ஒன்லைன் ஸ்டோரி? ஒரு நீண்ட விரிவாக்கத்துக்குள் படிப்பதற்கு இந்த சமூகமும் இந்த இளந்தரமையும் தொலைத்திருக்கிறது என்கின்ற பதைப்பு உண்டு. எனவே 10 பேர் வந்திருக்காங்க, 50 பேர் வந்திருக்கிறார்கள், 50 பேர் வருவாங்க மேடம் அப்படின்னாரு ஐயா. அது 5 பேர் இருந்தாலும் முறை இப்படித்தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் 50 பேருக்கு நிகரானவர்கள் என்பதை நான் உணர்கிறேன். ரசனை தான் ரொம்ப முக்கியம். 1000 பேர் கூடியிருந்தும் வாசிப்பு திறன் இல்லை என்றால் அந்த கூடுகைக்கு என்ன கூட்டம் தான் சொல்லணும், கலைந்து போகின்ற கூட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் 55 தலைவர்கள் என்று சொன்னேன். ஐயா ஆயிடுச்சு அரை மணி நேரம். 55 தலைவர்கள் என்று சொன்னேன். 55 பேருடைய வாழ்க்கை குறிப்புகள். அவர்கள் சுதந்திர போராட்டத்திலே எங்கெல்லாம் நின்றார்கள், வெள்ளையனை வெளியேறல இருந்து ஆரம்பிச்சு ஒத்துழைமை இயக்கம், அந்த பெண் கவிஞர்கள் வேலை நாச்சியாளர் மற்றவங்களை சொல்லும் போது அவங்க ஜான்சிராணிக்கு முற்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். நாட்டுக்குள் பரங்கியற்படை வருகிறது வெள்ளை அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஹெல்ப் எங்க கேட்கிறாங்க, உதவி எங்க கேட்கிறாங்க, ஹைதர் அலிட்ட கேட்கிறாங்க. இது தெரியுமா உங்களுக்கு இந்த வரலாறு? ஹைதர் அலிட்ட தான் கேட்கிறாங்க. 5000 படைகளையும் 5000 வீரர்களையும் அனுப்புறாங்க.
அதோடு இவர்களுடைய போர்ப்படையும் சேர்ந்துக்குது சிவகங்கையில. சென்று எத்தனை பேரை கொன்று குவித்தார்கள் என்று. குயிலி என்கின்ற ஒரு தமிழ் பெண் ஒரு ஆயுத கிடங்கையே உடைத்திருக்கின்றாள். அப்பவே ஹியூமன் பாம்லாம் வந்திருக்கு, புரியுதுங்களா? ஒரு ஆயுத கிடங்குக்கு எரிகின்ற விளக்கிற்கு அவள் சிறியானாள் ஐயர் எழுதுறார். தன் மீது தீயை வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்கிற்குள் போய் விழுந்து அதை அடிச்சு பண்ணிட்டான். அவர்களால் முடிந்த அளவிற்கு. மிகப்பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, வார் வெப்பன்ஸ் எதுவும் கிடையாது. இன்னைக்கு அடிக்குது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுவில். அங்க உயிர் பலிகளை பற்றிய கணக்குகளை விடவும் வளர்ந்திருக்கின்ற நவீன டெக்னாலஜி இருக்கு பாருங்க. அந்த இஸ்ரேலுடைய டூம் என்ன இருக்குன்னு ஒருத்தர் அப்படியே மணிக்கணக்கு எழுதுறார். இறந்து போய் இருக்கின்ற பாலஸ்தீன குழந்தைகள் எழுதுறார், இறந்து போய் இருக்கின்ற காசா குழந்தைகள் எழுதுறார், இறந்து போன இஸ்ரேல் குழந்தைகளில் என்ன நாடு, குழந்தைகள் இறந்து போனதுன்னு தான் எழுதும். எப்படி எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஐயாவுடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒரு தகவல்.